காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஆளுநரோட பிஹேவியரே மாறுது. இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கான்வாய், அதாவது சொல்லுவாங்கள்ல சிஎம் கான்வாய்ன்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே போகும் அந்த பாதுகாப்புக்காக. அந்த கான்வாய் நைட்டு போகலை. இதுக்கு விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தான் வேண்டாம், சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பதவியேற்பு விழாக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னதாக சொல்கிறாங்க. பட் காட்சிகள் மாறுது, எல்லா இடங்களையுமே காட்சிகள் மாறுது. திரும்ப விஜய் தனிச்சு விடப்பட்டாரா, விஜய் இப்போ ஆதரவுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுட்ருக்காரா அப்படின்ற இடத்துக்கு போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது சட்டப்படி அணுகலாம்னு சொல்லி விஜய் முடிவெடுத்ததா சொல்கிறாங்க. சரி, அப்படி சட்டப்படி அணுகுனா விஜய்க்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வழக்குகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 வழக்குகள் மாதிரி நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு, அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதான் விஜய்க்கு நடக்க போகுதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2018 சிங்கிள் மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. சிங்கிள் மெஜாரிட்டினா அதிக தனிப்பெரும்பான்மை அப்படின்ற இடத்துல பிஜேபி வர்றாங்க, 112 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் குமாரசாமி அண்ட் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சேர்த்து 118 சீட்டுகள். தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குமாரசாமி காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டு 118 சீட்டு எங்கள்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி போயிட்டு ஆளுநரை கோர்றாங்க. அப்போது பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னென்னா, இப்படி இந்த மாதிரி 3 கட்சிகள் வருது அப்படின்னும் போது கூட்டணியை தாண்டி தனியாக மெஜாரிட்டி ஒருத்தர் வரான் இல்லையா, தனியாக சிங்கிளாக ஒருத்தர் வரான் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் பிஜேபிக்கு சாதகமாக கடைசியில் எடியூரப்பா அவர்கள் முதல்வரான கதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் பார்த்தா பிஜேபி தனிச்சு 112 இடம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் போய் சட்டமன்றத்தில் போய் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னா சட்டமன்றத்தில் போய் அங்கே இந்த ஹெட் கவுண்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் யாரெல்லாம் மெஜாரிட்டி கொடுக்குறீங்க, யாரெல்லாம் ஆதரவு தருறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நிரூபணம் பண்ணிக்கலாம்னு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 to 20 days யூஸ்வலாக கொடுப்பாங்க. பட் அங்கே என்ன கொடுக்கப்பட்டா 2 days அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தை லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ சட்டத்தில் இது எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ விஜய் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னா இந்த வகையில் பண்ண முடியும். சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண முடியும். சரி, இது ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்குது.